அத்தியாயம் 45. ஒரு புதிய சகாப்தம். பிளாக் ஸ்கொயர் பயிற்சி அமர்வுகளில் இப்போது நிலைமை மோசமாக இருந்தது. அந்த முழு சூழ்நிலையிலிருந்தும் கயல் என்னை தவிர்த்து வந்தார். மேலும் மோகன் மற்றும் எரிக் அந்த நாளிலிருந்து இன்னும் ஒருவருக்கொருவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த பிரச்சினை எல்லோரையும் பாதித்தது என்னவென்றால், இப்போது அவர்கள் அதிக கவனம் செலுத்தினர். எங்கள் அனைவருக்கும் இடையே இனி நட்புரீதியான உரையாடல் இல்லை. எங்கள் சிறப்பு பயிற்சி அமர்வுகளுக்குப் பிறகு இனி பேச்சுக்கள் இல்லை. நாங்கள் சர்க்கே பாடத்திற்குச் சென்று பின்னர் இரவு தங்கும் விடுதிக்குத் திரும்புவோம். எரிக் தனது முதல் தரவரிசை இடத்தை தக்க வைத்துக் கொண்டார். ஆனால் இப்போது கருப்பு நைட் பயிற்சியின் நன்மைகளைப் பார்த்து அமர்வில் அதிக முயற்சி எடுக்கத் தொடங்கினார். அவன் தனது தரவரிசை போட்டிகளில் கூட நுட்பங்களைப் பயன்படுத்தத் தொடங்கினார். அவன் இனி தனது எதிரிகளுடன் விளையாட விரும்பவில்லை. இப்போது அவன் முதல் சில ஸ்ட்ரைக்குகளிலேயே பெரும்பாலானவற்றை தோற்கடித்துவிட்டான். அன்று நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். மனித இனத்துடன் பழகுவதில் நான் அதிக நேரம் செலவிடுவது போல் தோன்றியது. இந்த ஆண்டுகளில் அது என் இதயத்தை மென்மையாக்கியது. என் அசல் இலக்கை நான் மறந்துவிட்டேன். அந்த நாள் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கான நட்பு நினைவூட்டலாக அமைந்தது. எங்கள் அடிப்படை மற்றும் சிறப்பு பயிற்சி அமர்வுகள் முடிந்ததும் துருவன் எங்கள் 4 பேரையும் மாளிகைக்குள் அழைத்துச் செல்ல வந்தார். உங்களையெல்லாம் மீண்டும் பார்த்ததில் மகிழ்ச்சி. பெரியவர்களின் சார்பாக நான் இங்கே இருப்பதால் இன்று எனக்கு அரட்டை அடிக்க அதிக நேரம் இல்லை என்று பயப்படுகிறேன். கயல், ரே, தயவு செய்து என்னை பின்தொடருங்கள். உங்களுக்கு நாங்களும் தேவை இல்லையா? எரிக் பின்னாலிருந்து கேட்டார். இந்த விஷயம் இப்போதைக்கு அவர்களை மட்டுமே பாதிக்கும் என்று நான் பயப்படுகிறேன். நாங்கள் துருவனை பின்தொடர்ந்து அகாடமியின் மையப்பகுதிக்குச் சென்றோம். அவர் எங்களை கோபுரத்தின் மேல் அறைகளில் ஒன்றிற்கு அழைத்துச் சென்றார். அந்த அறை டிராகன் மாவீரர்களின் ஓவியங்கள் மற்றும் நினைவுச் சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அறையின் மையத்தில் ஒரு பெரிய ஒற்றை சந்திப்பு மேசை இருந்தது. மேசையின் முடிவில் 4 மாஸ்டர் மாவீரர்கள் நின்று கொண்டிருந்தனர். கட்டையன், காலபோதர், சர்க்கே மற்றும் பச்சை மாவீரர்களின் தலைவரான மிஸ்ரோஸ். தயவு செய்து நீங்கள் இருவரும் உட்காருங்கள். துருவன் எங்களை மேஜையில் இருந்த இருக்கைகளை நோக்கி சைகை செய்தார். மேலும் அறிவுறுத்தல்களுக்காக நாங்கள் பொறுமையாக காத்திருந்தபோது நான் கயலுடன் அமர்ந்தேன். சில கணங்கள் கடந்துவிட்டன. நாங்கள் உள்ளே நுழைந்த கதவு மீண்டும் திறந்தது. 3 மாணவர்கள் அறைக்குள் நுழைந்தனர். அவர்களில் ஒருவர் தர்ஷன், மற்ற இருவரும் ஒரே மாதிரியான இரட்டையர்களாக தெரிந்த சிறுவர்கள். ஒருவருக்கொருவர் தவிர வேறு எதுவும் சொல்ல முடியவில்லை. அறையைச் சுற்றி பார்த்தபோது எங்கள் அனைவருக்கும் பொதுவான ஒன்று இருப்பதை கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. அது எங்கள் சிவப்பு முடி. நாங்கள் 5 பேரும் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக அறையில் கூடியிருந்தோம். அது எங்களுக்குத் தெரியும். துருவன் மேஜையின் தலைவரிடம் சென்றார். அவர் முகத்தில் ஒரு தீவிரமான பார்வை இருந்தது. இது பெரும்பாலும் அது ஒரு முக்கியமான விஷயம் என்று அர்த்தம். சின்ன சின்ன விஷயங்களாலும் அவசர வேலைகளாலும் நான் உங்களை சலிப்படையச் செய்ய மாட்டேன். 15 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனத்தின் காரணமாக நீங்கள் 5 பேரும் இங்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறீர்கள். தெய்வீக ஜீவன் சொன்ன தீர்க்கதரிசனத்தில் சிவப்பு முடி கொண்ட ஒரு குழந்தையால் நம் நிலம் காப்பாற்றப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மற்ற 4வரும் அதிர்ச்சியுடன் ஒருவரையொருவர் பார்க்கத் தொடங்கினர். இதைப் பற்றி எனக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே அதிகம் தெரியாது. ஆனால் அவர்கள் இதைப் பற்றி எங்களிடம் தெரிவிக்க முடிவு செய்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் தவறு செய்துவிட்டார்கள் என்று நான் உண்மையிலேயே நம்பியதால் அந்த விஷயத்தை புறக்கணிக்கவும் அது என்னை அதிகம் கவலைப்படுத்தாமல் இருக்கவும் முடிவு செய்தேன். ஏனென்றால் என் தலைமுடி பழைய நிலைக்கு திரும்பிவிட்டது. இப்போதும் கூட கருப்பு முடி இழைகள் உள்ளன. எனவே தீர்க்கதரிசனத்தில் கூறப்பட்டுள்ள சிறுவனை தேடி நாங்கள் நிலங்களைச் சுற்றி திரிய மாவீரர்களை அனுப்பினோம். அவர்கள் 10 குழந்தைகளைக் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே வயதுடையவர்கள் என்று துருவன் தொடர்ந்தார். 10 குழந்தைகளா? எனக்குத் தெரிந்தவரை என்னையும் சேர்த்து 5 பேர்தான் இருந்தார்கள். நாங்கள் மேஜையில் அமர்ந்திருந்த போதும்
அவர்கள் 5 பேர்தான் அங்கே இருந்தோம். உங்கள் முகங்களில் குழப்பம் தெரிகிறது. நீங்கள் 5 பேரும் எந்த மந்திரத் திறன்களையும் கொண்டிருக்கவில்லை. மற்ற 5 பேரும் அதைச் செய்கிறார்கள். நீங்கள் ஏவரியன் அகாடமியில் பணிபுரிவது போல அவர்களும் ரோலண்ட் அகாடமியில் பணிபுரிகிறார்கள். அப்போ உலகத்தை காப்பாற்றப் போறோம்னா நம்மில் ஒருத்தர்தான் கயல் உற்சாகமா சொன்னான். கயல் இதைச் சொன்னதை கேட்டதும் கட்டையன் எதிர்வினையும் ரோஸின் எதிர்வினையும் மாறியதை என்னால் உணர முடிந்தது. கிட்டத்தட்ட அவர்களைப் பொறுத்தவரை எங்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள். துருவன் எங்களிடமிருந்து எதையோ மறைப்பது போல் தோன்றியது. ஒருவேளை முழு தீர்க்க தரிசனத்தையும் எங்களிடம் சொல்லாமல் இருக்கலாம். துருவனுக்குப் பின்னால் 5 டிராகன் மாவீரர்களை சித்தரிக்க ஒரு மாயாஜால மாயை தொடங்கியது. இதனால்தான் இன்று உங்களை இங்கு அழைத்திருக்கிறேன். கடந்த கால டிராகன் மாவீரர்கள் நிழல் கொள்ளை நோயிலிருந்து நம்மை காப்பாற்றியது போல எங்கள் நிறுவனர்களின் பாரம்பரியத்தை மீண்டும் உருவாக்க விரும்புகிறோம். இப்போது இந்த பணி உங்களிடம் விழும். கயல் இப்போது தனது உற்சாகத்தை அடக்க முடியாமல் தனது இருக்கையிலிருந்து எழுந்து நின்றான். கயல் மற்றவர்களை பார்த்து, நாங்கதான் உங்க உயிரை காப்பாத்தப் போறோமா? அப்புறமென்ன, எங்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க. இதைக் கேட்டதும் கட்டையன் கோபத்தில் தன் வாளை எடுக்கும் நிலையில் சென்றான். துருவன் திரும்பி கட்டையனை ஒரு பார்வை மட்டுமே பார்த்தான். கட்டையன் வேறு வழியின்றி தன் நாற்காலி அமர்ந்தான். துருவன் மீண்டும் பேசத் தொடங்கினான். நீங்கள் 5 பேரும் ஏவ்ரியன் அகாடமியின் புதிய டிராகன் மாவீரர்களாக இருப்பீர்கள் என்பது சரிதான். ஆனால் இதன் பொருள் நீங்கள் கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும். உங்கள் அடிப்படை மற்றும் சிறப்பு பயிற்சிக்கு மேல் இப்போது டிராகன் மாவீரர்களாக கூடுதல் பயிற்சியை பெறுவீர்கள். செய்தியை கேட்டதும் எல்லோரும் மிகவும் வருத்தமடைந்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக அது மாவீரர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை. டிராகன் மாவீரர்களின் திறன்களைப் பற்றிய கூடுதல் தகவல்களை இது எனக்கு வழங்கும் என்று நம்புகிறேன். எனவே இப்போதைக்கு நான் உடன் விளையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பயிற்சிக்காக நாங்கள் எங்கு எப்போது சந்திப்போம் என்பதை துருவன் அனைவருக்கும் விளக்கினார். ஆனால் நாங்கள் அனைவரும் அறையை விட்டு வெளியேறும்போது துருவன் ரேவை அழைத்து அறையில் காத்திருக்கச் சொன்னார். துருவன் அறைக்குள் நுழைந்ததும் அவர் கூறினார், ரே, உன்னை பார்க்க இங்கே ஒருவர் இருக்கிறார். துருவனுக்குப் பின்னால் ஒரு பெண் இருந்தாள். அவளை நான் நன்றாக அடையாளம் கண்டு கொண்டேன். அவள் இன்னும் எப்போதும் போல் அழகாய் தெரிந்தாள். என்னை கைகளில் ஏந்திய முதல் நபர் அது என் அம்மாதான். என் அம்மாவின் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அது ஆனந்த கண்ணீர் அல்ல என்பதை என்னால் உணர முடிந்தது. நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு? அவள் மெதுவாக தலையை உயர்த்தியபோது அவளால் ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே முணுமுணுக்க முடிந்தது. அது உன் அப்பா.